ஸோ அந்த ஹை லிவரேஜ் எடுக்கும்போதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. அந்த ட்ரேடுக்கு வந்து லெட்ஸே ஒரு ஸ்டாப் லாஸு ஒரு டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. 50 பாயிண்ட் ஸ்டாப் வைக்கலாம், 50 பாயிண்ட்டு லாஸு, 50 பாயிண்ட் ப்ராஃபிட். இப்போ என்ன ஆகிடும்னா, ஹியூமன் டெண்டன்சி வந்து க்ரீடினஸ் ஈஸியாக வந்துடும். நமக்கு தான் இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக வரும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கே. எனக்கு தான் தெரியுது, நான் தான் டெக்னிக்கலாக போட்டுட்டேன், இப்போ இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக இந்த ட்ரேடு ப்ராஃபிட் ஆகிடும், நான் ஏன் கம்மி லாட் எடுக்கணும்? எனக்கு தான் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்களே, எக்ஸ்போஷரை யூஸ் பண்ணி நான் அதிகமான லாட் எடுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். லிவரேஜ் நீங்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, இதுதான் நல்ல ட்ரேட் ஆச்சு, ப்ராஃபிட்டபிள் ஹையராக இருக்கும்ட்டு 1:100 எடுக்கிறீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அந்த ட்ரேடு வந்து லெட்ஸே யூ கேன் ரிஸ்க் 100% ஆஃப் யர் கேபிட்டல். இப்போ ஒரே ட்ரேடு அது ப்ராஃபிட்டு வரும்னு நினைக்கும் போது சடனாக ரிவர்ஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, 50 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு சில பேர் லிவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. லெட்ஸே மினி லாட் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் லாட் எடுப்பாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது ஃப்ளக்சுவேஷன்ஸ் வில் பி ஹை. இப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன் ஹையாக இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 8 பாயிண்ட் வரும்போதே உங்களுக்கு பேனிக் ஆகி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னா, அந்த 10 பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் நீங்கள் செட் பண்ண 50 பாயிண்ட்டுக்கு போய் டார்கெட் க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நாமளே வெறுத்துப்போம், ஏன்டா தேவையில்லாமல் க்ளோஸ் பண்ணோன்ட்டு. ஆனால் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது முக்கியமான காரியம், நீங்கள் ஏன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாட் சைஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணாதனால தான்.